ஓம் சாந்தி. முரளியின் இசை. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது வலது கரம் சேவாதாரிகளின் அடையாளங்கள். கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, பிராமண வாழ்க்கையே சேவைக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. பிராமண ஆத்மாக்கள் சேவை செய்யாமல் உயிர் வாழவே இயலாது. மாயையிடமிருந்து பாதுகாப்புடன் விளங்குவதற்கு சேவையே எளிய சாதனம் ஆகும். மேலும் சேவை குழந்தைகளை யோக யுக்தியாக மாற்றுகின்றது. ஆனால் சேவை எப்படிப்பட்டதாக உள்ளது? கேட்டதை எடுத்து கூறும் வெறும் பெயரளவில் உள்ள சேவை ஒரு வகை. மனமுவந்து வாயினால் செய்யும் சேவை இரண்டாவது வகை. செவிமடுத்த இனிய சொற்களின் ஸ்வரூபமாகவே மாறி அந்த ஸ்வரூபத்தின் மூலம் சேவையே தன்னலமற்ற சேவையாகும். தியாகம், தவம் ஆகியவற்றின் மூலம் செய்யும் சேவை மிக உயர்ந்ததாகும். எல்லைக்குட்பட்ட ஆசைகளிலிருந்து விலகி தன்னலமற்ற சேவையாகும் இது. இதைத்தான் ஈஸ்வரிய சேவை, ஆன்மீக சேவை என்று கூறுகின்றோம். வெறும் பேரளவில் செய்யப்படும் சேவை தம்மை மட்டும் சந்தோஷம் அடைய செய்யும் சுயநலமிக்க சேவையாகும். மனமும் சொல்லும் இணைந்து செய்யப்படும் சேவையே அனைவருக்கும் சந்தோஷம் அளிக்கும் சேவையாகும். மனமுவந்து என்றால் மன்மனாபவ ஸ்திதியிலிருந்து செயல் மூலம் செய்யப்படும் சேவை என்று பொருள். இன்று பாப் தாதா தமது வலது கரமாக விளங்கும் சேவாதாரிகள் மற்றும் இடது கரமாக விளங்கும் சேவாதாரிகள் ஆகிய இரு தரப்பினரையும் பார்த்து கொண்டிருந்தார். இரண்டு வகைப்பட்டவர்களும் சேவாதாரிகள்தான். ஆனால் வலது இடது ஆகிய இரண்டிற்கும் மிகுந்த வேறுபாடு காணப்படுகின்றது அல்லவா? வலது கரம் சதா சுயநலமற்ற சேவாதாரி ஆகும். ஆனால் இடது கரம் இப்பிறவியிலே தனது சேவையின் பலனை அனுபவித்துவிட ஏதாவது எல்லைக்குட்பட்ட ஆசை கொண்டு சேவைக்கு கருவியாக உள்ளது. வலது கரம் மறைமுகமாக உள்ள சேவாதாரி, இடது கரம் பெயரளவில் உள்ள சேவாதாரி ஆகும். மிகவும் சிறப்பாக உள்ளது என்கிற புகழை சேவை செய்தவுடன் அடைய விருப்பம் கொண்டுள்ளது இடது கரம். ஆனால் சேவை செய்தவுடனே பலனை அடைந்து விடுவதால் சேவையின் பலனை சேமிக்க இயலவில்லை. மறைமுகமான சேவாதாரி என்றால் தன்னலமற்ற சேவாதாரி என்று பொருள். வலது கரம் தன்னலமற்ற சேவாதாரி. ஆனால் இடது கரம் பெயர் புகழை விரும்பும் சேவாதாரி. ஆகவே இரகசியமாக சேவாதாரியின் புகழ் இச்சமயத்தில் இரகசியமாக உள்ளது. இருப்பினும் மறைமுகமான சேவாதாரி வெற்றி என்கிற ஆனந்தம் நிறைந்து விளங்குகின்றனர். நாம் சேவை செய்த போதிலும் அதற்கான புகழ் கிடைப்பதில்லையே. ஆனால் வெளி தோற்றத்திற்கு பெயரளவில் சேவை செய்து காட்டுபவர்களுக்கு அதிக புகழ் உள்ளதே என்று சில குழந்தைகள் நினைக்கின்றனர். அவ்வாறு எண்ணாதீர்கள். தன்னலமற்ற அழிவற்ற செல்வத்தை சேமிப்பவர்களின் இதய ஒளி பாப் தாதாவின் இதயத்தை அடைகின்றது. அதை மறைக்க இயலாது.
உண்மையான சேவாதாரியின் முகத்தில் பிரகாசம் மிகுந்து காணப்படும். ஆனால் பெயரளவில் சேவாதாரியாக இருப்பவர் இப்பொழுதே புகழை அடைந்து விடுவதால் அவர் செய்த சேவையின் பலனை உடனே அனுபவித்து தீர்த்து விடுவதால் எதிர்காலம் சிரேஷ்டமாகவும் அழியாதாகவும் இருப்பதில்லை. இதனால் பாப் தாதாவிடம் அனைத்து சேவாதாரிகளின் பதிவேடுகளும் உள்ளன. ஆகவே புகழை எதிர்பாராமல் சேவை செய்து வாருங்கள். எவ்வளவு சேமிக்கின்றீர்கள் என்பதையே பாருங்கள். அழியாத பலனை அடையுங்கள். அழியாத ஆஸ்தியை அடைய வந்திருக்கின்றீர்கள். சேவையின் பலனை விநாச காலத்தில் அனுபவித்துவிட்டால் அழியாத பலன் குறைந்துவிடும். இதனால் அழியக்கூடிய ஆசைகளை அகற்றிவிட்டு தன்னலமற்ற சேவாதாரியாக வலது கரமாக மாறி சேவையில் முன்னேறி வாருங்கள். மறைமுகமான தானத்தின் மறைமுகமான சேவையின் மகத்துவம் மிக உயர்ந்ததாகும். அத்தகைய ஆத்மாக்கள் சதா நிறைவுடன் காணப்படுவார்கள். கவலையற்ற பாதுஷாக்களாக இருப்பார்கள். பெயர் புகழுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். பெயர் புகழை பற்றியும் கவலைப்படாத பாதுஷாக்களாக ஆகுவது என்றால் சதா சுயஸ்திதி என்கிற சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர்கள் என்று பொருள். எல்லைக்குட்பட்ட புகழ் என்கிற சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர்களாக அல்லாது சுயஸ்திதி என்கிற சிம்மாசனத்தில், அழியாத சிம்மாசனத்தில் வீற்றிருப்பார்கள் அவர்கள். ஸ்திரமாக பிராப்தி என்கிற சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர்கள் ஆவர். இத்தகையர்களையே உலகிற்கு நன்மை புரியும் சேவாதாரிகள் என்கின்றோம். சாதாரண எண்ணம் கொண்டு ஒருபொழுதும் விஸ்வ சேவையில் வெற்றியின் பின்னே செல்லக்கூடாது. தியாகம் மற்றும் தவத்தின் மூலம் சதா வெற்றி பெற்று முன்னேறி வாருங்கள். புரிந்ததா? ஓம் சாந்தி. Music of the Murali. Today we are going to see a topic on identity of right hand servers, God's sweet version. Sweet children, Brahman life is a life of service. Brahman souls cannot survive without service. Service is the elevated means of surviving Maya. Service also makes you Yog Yukt. But which type of service? One is simply service through the lips, the service of sound. Secondly, there is service through the mind. Service by being the embodiment of those sweet words. Service that is selfless. Service through being the embodiment of renunciation and tapasya. Service that is without desires for the self beyond limited desires. This is known as divine service, spiritual service. Service done through words is only the service of making the self happy. Service to make everyone else happy is done through the mind and lips together. Service through the mind means service through the lips while in the stage of Manmana Bhav. Today
Bap Dada was seeing both his right hand servers and left hand servers. Both are servers, but there is a difference between right and left, is there not? Right hand servers are always free from desires. Left hand servers do service with a desire to eat some kind of limited fruit of that service in the present. One is an incognito server and the other is a server wanting a name. Service is done and there is instant fame. It's very good, it's very good. But it has been done now and eaten now. No account has been accumulated. An incognito server is a server free from desires. One is a server without desires and the other is a server with a name. The name of an incognito server may be incognito at present, but an incognito server constantly remains full with the happiness of success. Some children even have the thought, we do, but there is no name. There is more fame for those who have a name and do service with a performance. But it's not like this. The sound from the heart reaches the heart. There are those who earn an eternal name, for they are free from desires. The sound of their heart reaches the heart. It cannot remain hidden. The sparkle of being a true server is definitely visible on their face, on their form. If a name was earned, then although it was done for the future, it is eaten and finished. The future doesn't become elevated or eternal. Bap Dada has a complete record of all the servers. Continue, but don't have any thought for a name. Think that it should all be saved. Claim the right to eternal fruit. You have come for an eternal inheritance. If temporary fruit is eaten, the right to an eternal inheritance lessens. This is why you should progress as right-hand servers free from desires. There is greater value in incognito donation and incognito service. Such a soul will constantly be full in the self, will be a free emperor, will not care for name or glory. They will be carefree emperors in these respects. They will be constantly seated on the throne of self-respect, not on the limited throne of others' regard. They will be seated on the throne of self-respect, an eternal throne, the throne of unshakable and constant attainment. Such ones are called benefactors servers. Don't move backwards in the attainment of success in world service because of ordinary thoughts. You should constantly attain success through renunciation and tapasya. Do you understand? Om Shanti.